நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2, 3 நாளா நீங்க நியூஸ் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஒரு சென்சிட்டிவான டாபிக் தமிழகத்தில் போய்க் கொண்டிருக்கிறது. கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரி மாணவியின் பாலியல் அந்த விவகாரம் ஒண்ணு. அத பத்தி பேசணுமா, பேச வேணாமா அப்படின்ற ஒரு நெறைய கன்ஃப்யூஷன் நம்மளுக்குள்ள இருந்தது. ஏன்னா, அந்த டாபிக் அப்படின்றது ஒரு கத்தி மேல நடக்கிற ஒரு டாபிக்காக இருக்கிறது. ஒரு சாரார் அதை ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக முன்னிறுத்த விரும்புகிறார்கள். இன்னொரு சாரார் அது ஒரு தனிப்பட்ட நபரின் விருப்பத்தின் ஒழுக்கம் சார்ந்த ஒரு விஷயமாக மாரல் போலீசிங் அப்படின்றதுக்குள்ள வருது. பல கேள்விகள் நம்ம கிட்ட வருது. குறிப்பாக இந்த இடத்துல அந்த ஆஹ், பொறுக்கி பசங்க, அந்த சமூக விரோதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் போகாமல் ஒருவேளை போலீஸ் போய் அவங்களை கண்டிச்சிருந்தா மாரல் போலீசிங் அப்படின்னு ஒரு டாபிக் உள்ள வந்திருப்போமா? இல்ல இந்த சமூக விரோதிகள் நடமாட்டம் பெருகியதற்கு காரணமா? இல்லை அந்த நேரத்துல அப்படி ஒரு இடத்துக்கு தான் போய் ஆகணுமா அப்படின்ற ஒரு ஒழுக்கம், இந்த மாதிரி பல கேள்விகள் நம்ம கிட்ட இருந்து இருக்கு. சமூக விரோதிகளுக்கு இப்படிப்பட்ட செயல்களை செய்ய அரசு அனுமதிக்கிறதா? அதாவது சட்டம் ஒழுங்கை கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசு வந்து மறைமுகமாக அந்த சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாக்காமல் இதை மறைமுகமாக அனுமதிக்கிறதா அப்படின்ற மாதிரி காட்டமான விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கிறது. இதை பற்றி ஒரு மாற்று அரசியலை தேசிய அளவில் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோடு இருக்கக்கூடிய தேசிய பொது உடைமை கட்சியின் நிறுவன தலைவர் சசிகரன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார், வெல்கம் டு த ஷோ. வணக்கம், நன்றி சார். இதுக்கு முன்னாடி நம்மளோட இன்டர்வியூல வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க, நீங்க ஆர்எஸ்எஸ்ல கூட நீங்க இருந்திருக்கிறீங்க அப்படின்ட்டு. பொதுவாகவே மக்கள் கிட்ட ஒரு கன்செப்ஷன் இருக்கு. ஆர்எஸ்எஸ், பஜ்ரங் தள் அந்த போன்ற இயக்கங்கள் வந்து February 14th ஆயிடுச்சுன்னா போதும், நேரா போய் பார்க்ல வந்து யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க வந்து லவ்வர்ஸா இருக்கக்கூடாது, ஒண்ணு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கணும், இல்லைன்னா அண்ணன் தங்கச்சியா இருக்கணும் அப்படின்ட்டு வட இந்தியா முதற்கொண்டு தமிழகத்திலும் ஒரு சில இடங்கள்ல நம்மளால பார்க்க முடியுது. சோ உங்களோட நிலைப்பாடு, இந்த ஸ்டாண்ட் என்ன சார்? அதாவதுங்க சார், நான் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலா ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில யாரோட வாழ்க்கையிலும் நான் தலையிட்டதும் இல்லை, தலையிட போவதும் இல்லை. தனிப்பட்ட முறையில நீங்க என்னவா ஓகே இருக்கிறீங்கன்றது என்னோட பிரச்சனையே கிடையாது சார். நீங்க ஓகே நல்லவனா கெட்டவனா, உங்களுக்கு மட்டும் சம்பந்தப்பட்டு சமுதாயத்திற்கும் தேசத்திற்கும் பாதிப்பு இல்லாத எந்த ஒரு விஷயமும் என்னுடைய மேட்டர் ஆஃப் கன்சர்னே கிடையாது. ஓகே அது எப்பொழுது சமுதாயத்திற்கும் தேசத்திற்கும் ஒரு பாதிப்பு ஏற்படுதோ அன்னைக்கு ஒரு தேசியவாதியாக களத்தில் நிற்க வேண்டியது என்னுடைய கடமை, நிற்பேன். அதாவது February 14th வந்து போய் பார்க்ல இருந்து காதலர்களை துரத்தி விடுறது வந்து ஒரு தேசிய கடமைன்னு நீங்க சொல்ல வரீங்க. February 14 வந்து பார்க்ல இருக்கிறவங்கள நான் என்னைக்கும் துரத்தி விட்டதும் கிடையாது, துரத்தி விட போறதும் கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், என்னன்னு, அன்னைக்கு காதலர் தினம் கொண்டாடுறது பிரச்சனை கிடையாது. ஆனால் அன்னைக்கு காதலர் தினம் கொண்டாட வேண்டும் என்ற ஒரு திணிப்பு ஏற்படுத்துறீங்க தெரியுமா, அந்த திணிப்பு தான் பிரச்சனை. பாரத தேசத்தை பொறுத்த வரைக்கும் மதர்ஸ் டே, விமன்ஸ் டே, ஃப்ரெண்ட்ஷிப் டே, லவ்வர்ஸ் டே, எல்லா டேவும் தான். புரியுதுங்களா? ஸ்பெசிபிக்கா ஒரு டேவை உருவாக்கி காதலே இல்லை என்றால் கூட அன்னைக்கு காதலர்களாக இருந்து விட வேண்டும் என்ற எண்ணத்தை திணிக்கிறீங்க தெரியுமா? அந்த திணிப்பதான் ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆமா. சரி, ஓகே. இந்த சாப்டர் வந்து ஆக்சுவலா இதுக்கு நேயர்களுக்கு இந்த விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு தான் நினைச்சேன். ஏன்னா நெக்ஸ்ட் நம்ம போறது சென்சிட்டிவான டாபிக் உள்ள. உங்களுடைய விருப்பம், உங்களுடைய கருத்து அப்படின்றது தனிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கலாம்ட்டு. இப்ப கம்மிங் டு திஸ், இந்த கோயம்புத்தூர் இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் தவறு நடந்து விட்டது. இந்த இடத்துல சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஆகிவிட்டது அப்படின்றதுதான் உங்களுடைய பாயிண்டா இருக்க போகுது. பட் அதே இடத்துல சட்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல போலீஸ் போயிட்டு அந்த 2 காதலர்களையும் பார்த்து என்னப்பா பண்ற அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டின்னு போயிருந்தா அது தனிப்பட்ட உரிமையாக நீங்க பேசியிருப்பீங்களா? இல்ல சட்டம் வந்து என்னப்பா இவங்க மாரல் போலீசிங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களேன்னு பேசியிருப்பீங்களா? அதாவதுங்க, ஒரு தனிப்பட்ட ஆணும் பெண்ணும் 10 மணிக்கு மேல பேசக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா? இல்ல அப்படி கிடையாது. பட் அங்க போய் போலீஸ் தனியா நீங்களே சொல்ற மாதிரி பப்ளிக் நியூசன்ஸ் அப்படின்னு நினைச்சு ஒரு ஆணும் பெண்ணையும் கூட்டிட்டு பப்ளிக்கே இருக்கல. பாதுகாப்பு கருதி போலீஸ் வந்து அப்படி சொல்லி இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் சட்டம் இல்ல. 10 மணிக்கு மேல தனியாக ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசக்கூடாது அப்படின்னு ஒண்ணு எந்த சட்டமும் இல்லல்ல. இதே ஆணும் பெண்ணும் தனியா பேசிட்டு இருக்கும்போது இதே ஆணும் பெண்ணும் தனியா பேசும்போது போலீஸ் போய் சத்தம் போட்டா, எனக்கு அது எல்லாம் ஒண்ணும் சட்டம் இல்லையே, நானும் என்னோட லவரும் பேசிதானே இருப்போம் அப்படின்ட்டு ஒரு பையன் சொன்னான்னா அது தனி மனித உரிமையா பாப்பீங்களா, இல்ல சட்டத்தை மதிக்காத ஒரு சிட்டிசனா பாப்பீங்களா? இப்ப போலீஸ் போய் அந்த இடத்துல பாதுகாப்பை பத்தி சொல்லுதுன்னா, ஒரு சிட்டிசனா அது அவருடைய கடமை, அதை ஏற்று சரிங்க அப்படின்னு கிளம்பணும். அங்க போய் போலீஸ் கிட்ட ஆர்கியூ பண்ணுங்கன்னு நம்ம சொல்ல மாட்டோம்.
புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே. போலீஸ் போய் தனிப்பட்ட முறையில அவங்க 2 பேரும் பிரிக்கணும்ன்ற எண்ணம் எல்லாம் போலீஸுக்கு கிடையாது. இங்க இருந்தீங்கன்னா உங்க பாதுகாப்பு கெட்டுடும். உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. எனக்கு 1000 கடமைகள் இருக்கு. நீங்க செய்யற தப்புக்கு பாதுகாப்பு என்னால கொடுக்க முடியாது. புரியுதா? அதனால இங்க இருக்காதீங்க, கிளம்புங்கன்னு போலீஸ் சொன்னா அதை கேட்க வேண்டியது அந்த குடிமகனுடைய கடமை. பர்ஃபெக்டான பாயிண்ட்டுக்கு வந்தீங்க சார். அதான் நீங்க செய்யற தப்புக்கு என்னால பாதுகாப்பு கொடுக்க முடியாதுனாங்க. சோ இந்த பாயிண்ட் வந்து திமுகவினர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஏன் அந்த ராத்திரியில வந்து திமுக ஆதரவாளர்கள் ஏன் அந்த ராத்திரில பயணம் பண்ணும் அங்க போனாங்க, தனிமையான இடத்துக்கு போனாங்க, அதுவே தப்பு தானே அப்படின்றாங்க. கரெக்டான நான் ஆர்குமெண்டா வந்து தான் அந்த இருக்கு. அர்த்தத்துல சொல்லுங்க. அதாவது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அந்த பையனும் பொண்ணும் அந்த இடத்துல போக கூடாதுன்னு சட்டம் இருக்கான்னு கேக்குறேன். இது திமுக சரி அதிமுக பத்தி நான் பேச வரல. நீங்க புரிஞ்சுக்கோங்க. பொள்ளாச்சி சம்பவம் நடந்தப்போ நான் இதுதான் பேசினேன். திமுக அதிமுக அதை பத்தி எனக்கு சம்பந்தமே கிடையாது. ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பேசக்கூடாது, இந்த நேரத்துக்கு மேல பேசக்கூடாது, இல்ல இந்த இடத்துல பேசக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இல்ல சார். இப்போ சரி உடைச்சே பேசிடுவோமே. இந்த இடத்துல என்ன வந்து பர்சனலா கேட்டீங்கன்னா, எஸ் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா அது தவறாக போய் முடிஞ்சு விட்டது. அந்த இடத்துல பையனும் பொண்ணு வந்து ஒரு வழிப்பறியோடு நிறுத்தியிருந்தா கூட இந்த அளவுக்கு அது சென்சேஷனா இருக்காது. கற்பழிப்பு, வன்புணர்வு அப்படின்னு போனதால இது பயங்கர சென்சேஷன் ஆயிடுச்சு. சிம்பிளா கேக்குறேங்க. உங்க வீட்டு பொண்ணு வந்து அங்க போயிருந்தாங்கன்னா, நீங்க வந்து ஓகேப்பா அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அப்படின்ட்டு ஒரு ஃபாதரா, ஒரு அண்ணனா, ஒரு சகோதரனா உங்களால ஒத்துக்க முடியுமா? அதாவதுங்க, நான் வந்து பொதுவா பிராக்டிகலா பேசுறேன். யாராக இருந்தாலும் ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க ஒரு லிமிட்டுக்கு மேல பேச முடியாது. புரியுதுங்களா? அவங்க எதுக்காக அங்க போனாங்க, என்ன காரணம், எதனால அங்க பேசினாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்றது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட் நம்ம குடுக்கிறது வந்து சரியான விஷயம் கிடையாது. புரியுதா? ஒரு காதலர்களாகவே அவங்க காதலர்களா இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. காதலர்களாகவே இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போமே. தனிப்பட்ட முறையில பேசணும்னு நினைக்கிறாங்க. எங்க பேசுவாங்க சொல்லுங்க நீங்க. நீங்க சொல்லுங்க. தனிப்பட்ட முறையில பேசணும்னா நம்பர் 1 போன்ல பேசிக்கலாம். நேர்ல தான் பேசணும் அப்படின்னா ஒரு பப்ளிக் பிளேஸ்ல, ஹோட்டல்ல, பார்க்ல, பீச்ல எங்க சரி பீச் கோயம்புத்தூர்ல இல்ல ஒரு ஹோட்டல்ல, பார்க்ல பேசலாம். இல்லையா அவ்வளவு நெருக்கமாகத்தான் இருக்கணும்னா ஒரு ஒரு ரூம் எடுத்து கூட நீங்க பேச வேண்டியதை பேசி முடிச்சு நீங்க கிளம்பி போலாம். ஆளளவமற்ற இல்லாம ஒரு இடத்துல ஒரு அந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி காடு மாதிரி இருக்கிற இடத்துக்கு தான் போகணும்னு ஏதாவது இருக்குங்களா? அதாவதுங்க, அவங்க காடு மாரி இருக்கிற இடத்துக்கு தான் போனாங்க. நீங்க ஒரு பெர்செப்ஷனோட பெர்செப்ஷனோட இதுக்கு தான் போனாங்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நான் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு தனி மனிதன் எங்கு போனாலும் சட்டத்திற்கு புறம்பாக இல்லாமல் ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். சட்டத்துக்கு புறம்பாக இல்லாமல் ஒரு தனிநபர் யாருக்கும் தொந்தரவாக இல்லாமல் சமுதாயத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் போறாங்க அப்படின்னா அவங்க போறதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. சரி. நான் வந்து அந்த ஒரு ஆண், பெண் அப்படின்னு வைக்கும்போது அது கொஞ்சம் சென்சிட்டிவாவே போகுது. நான் வேற மாரி கொஸ்டின் போட விரும்புறேன். ஒருத்தர் பிசினஸ் டீலிங் பேசணும்னு நினைக்கிறாரு. தனியா பேசுறதுக்கு விருப்பம் இல்லாம, அந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஆளரவமற்ற இல்லாத இடத்துக்கு போய் பிசினஸ் டீலிங் பேசுறதுக்கு ஒரு 10 லட்சம் கைமாத்தா குடுக்குறாரு. அப்ப அங்க வர ஒரு 4 திருடங்க வந்து அடிச்சு போட்டு போயிடுறாங்க. முதல்ல வந்து அரசு ஏன் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னு கேட்பீங்களா? இல்ல அந்த பிசினஸ் மேன பார்த்து, ஏன்பா உனக்கு பிசினஸ் டீலிங் பண்றதுக்கு வேற இடம் கிடைக்கலையா? ஆள் இல்லாத இடத்துல தான் போய் நீ பிசினஸ் பேசுவியா? அப்படின்ட்டு அவங்கள கண்டிப்போமா? அதாவதுங்க நீங்க ஒரு விஷயம் இந்த இந்த பாயிண்ட்டுக்கு நான் சொல்றேன் பாருங்க. நான் எங்கெங்க போனேன்? இதோ ஒரு காட்லியா? இதுதான் அந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஆளரவமற்ற இல்லாத இடத்தை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்னன்னு தான் நான் கேட்கிறேன். அப்போ அந்த போன 2 பேரும் ஆட்கள் கிடையாது. வந்த ஆட்கள் கிடையாது. அவங்க எல்லாம் யாரு? இல்ல பொதுவாவே நம்ம பெர்செப்ஷன் என்னன்னா, ஒரு ஆள் இல்லாத இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னாலே, அது ஒரு சமூக விரோதிகளுக்கான ஒரு புகலிடமாகத்தான் இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. நீங்க நியாயத்தை பேசுங்க, தர்மத்தை பேசுங்க செகண்டரி. நார்மலா யோசிங்க. சின்ன பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு சுத்தி பார்க்கணும்னு போறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். பசங்களே, வெறும் பசங்களே போறாங்க. இந்த இடத்துக்கு மேல நான் போனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்ற ஒரு சூழல் உருவாக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய கடமையா? ஐயோ இங்க போனா பிரச்சனை, அங்க போனா பிரச்சனை, அங்க போனா குடிகாரங்க இருப்பாங்க, இங்க போனா குடிகாரங்க இருப்பாங்கன்னு பயப்பட்டு என்னுடைய தேசத்தில் நான் நடமாடுறதுக்கு பயப்பட வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய கடமை. நீங்க சொல்லுங்க. அரசாங்கம் அந்த ஒரு அப்படி ஒரு பாதுகாப்பற்ற நிலையை வைத்திருப்பதே தவறுன்றீங்க. நான் இந்த இடத்தில் பாதுகாப்பற்ற நிலையை தாண்டி அப்படிப்பட்ட விஷயத்தை செய்யலாம் என்ற மனநிலையில் அந்த மனிதர்கள் இருப்பதற்கு உறுதுணையாக இந்த சமுதாயம் போய்விட்டது என்ற வருத்தத்துல பேசுறேன். தெளிவா புரிஞ்சுக்கோ.
இது ஒண்ணு இல்ல, ரெண்டு இல்ல. சரி, இந்த இடத்துல நீங்க பேசுறீங்க, அவங்க வந்து இருட்டுல இருந்தாங்க, அந்த இடத்துல இருந்தாங்க, 12 மணிக்கு இருந்தாங்க, தனியாக இருந்தாங்கன்னு. அண்ணா யூனிவர்சிட்டியில எங்க இருந்தாங்க? கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே இருந்தாங்க. கல்லூரி வளாகத்துக்குள்ள இருந்தாங்கல்ல. நான் எத்தனை இடம் காட்டும், பப்ளிக் பிளேஸ்ல இந்த மாதிரி நடந்தது எத்தனை இடம் இருக்கு? டெல்லியில எங்க நடந்துச்சு? பஸ்ல நடந்துச்சு. அப்போ இது மனநிலை. நான் பொள்ளாச்சி சம்பவம் போது இதுதான் சொல்றேன். இது மனநிலை. நான் இந்த அரசாங்கத்து மேல, இந்த கட்சி மேல, இந்த தனிப்பட்ட மனிதன் மேல நான் வந்து குற்றம் சுமத்திட்டு என்னோட கடமை முடிஞ்சிச்சுன்னு கடக்க விரும்பல. ஒரு தேசியவாதியாக இந்த தேசம் நல்லா இருக்கணும்னு நினைச்சா இந்த மன நோயை வந்து நம்ம குணப்படுத்தணும். ஒரு பொண்ணு தனியாக ஏதோ ஒரு இடத்துல இருந்தால் கூட அந்த பொண்ணுடைய சம்மதம் இல்லாமல் நான் என்னுடைய அத்துமீற மாட்டேன் என்ற எண்ணம் கொண்ட சமுதாயத்தை நம்ம உருவாக்கணும். அப்பதான் அது நியாயமான சமுதாயம். நீங்க சொல்றது வந்து பிலாசபிக்கலி தியரிட்டிக்கலி எல்லாமே கரெக்ட் தான். பட் பிராக்டிகலிட்டிக்கு நம்ம வருவோம். சமீப காலமாக இந்த கூட்டு பாலியல் வன்புணர்வு அப்படின்றது தமிழகத்தில் நிறைய கேஸ் வந்து நம்ம பாக்குறோம். இதற்கான அடிப்படை காரணம் அப்படின்றது நீங்க என்ன சொல்ல வரீங்க? அகைன் சட்டம் ஒழுங்கு அதுக்குள்ளதான் போவீங்களா, இல்ல இந்த போதை கலாச்சாரம் இதுக்குள்ள போவீங்களா? இது பிரச்சனை இல்லைங்க. நான் வந்து பல இடத்துல சொல்லியிருக்கேங்க. நான் வந்து நீங்க டிஎம்கே சப்போர்ட் பண்ணணும், எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணணும்ன்றது என்னோட எண்ணம் கிடையாது. சட்ட ஒழுங்குன்னா இது எந்த கட்சியா இருந்தாலும் சட்ட ஒழுங்கு கொடுக்க முடியாது பிராக்டிகலா. காவல்துறைனா எல்லா இடத்துலயும் கண்காணிச்சுட்டே இருக்க முடியுமா? பிராக்டிகலா முடியாதுல்ல. இது வந்து எதனால இது ஏற்படுதுன்னா போதை கலாச்சாரம். அந்த இடத்துல நான் சட்ட ஒழுங்குக்கு வரேன். போதை கலாச்சாரம் ஒருத்தன் வந்து எங்க வேணா குடிக்கலாம், எதை வேணா குடிக்கலாம், குடிச்சுக்கிட்டே இருக்கலாம், காலையில இருந்து நைட் வரைக்கும் போதையிலேயே இருக்கலாம் என்ற மனநிலையில் ஒரு சமுதாயம் தள்ளப்படுறது தப்பு இல்லையான்னு சொல்லு. இந்த இப்ப குடின்றது வந்து பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஆகி போகுது. இன்னும் பலவிதமான இந்த கஞ்சா ஆரம்பிச்சு பலவிதமான புது ட்ரக் பேரெல்லாம் வேற வந்து கொண்டிருந்தது. ஈவன் திமுகலயே கூட ஒருத்தர் அந்த போஸ்டிங்ல அயலகாணியில கூட இருந்தாரு. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். சோ அது கைமீறி போயிடுச்சு. இனிமேல் இது திருத்தவே முடியாது. ஒரு சீரியஸ் இஷ்யூங்க. இது வந்து ஒரு சீரியஸ் இஷ்யூ. இந்த மனநிலைக்கு மனிதர்கள் தள்ளப்படுறாங்க. இதை ஒரு அரசாங்கம் கவனித்து இதை சரிப்படுத்துவதற்கு என்ன பண்ணணும்? ஏன் நம்மளுடைய சமுதாயம் போகுது? ஏன் அப்படி அதை நோக்கி போறாங்க? நீங்க எங்கேயாவது பாருங்க, இந்த கூட்டு பாலியல் பலாத்காரமாகட்டும், இந்த அடிதடி வெட்டு குத்து கொலை 80% போதையில தான் நடந்தது. இதுக்கு அந்த போதையின் உச்சத்துல இருக்கிற ஒருத்தனுக்கு அது காடா ரோடா, லைட் இருக்கா லைட் இல்லையா, அவன் பாக்குறானா இவன் பாக்குறான்ற புரிதல் இல்லாத ஒரு நிலையில அவன் இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? அவன் தெளிவான நிலையில இருந்தா இப்ப இருட்டு காலையில மாட்டுவன்றது தெரியாதா? இல்ல இந்த காலையில மாட்டிப்போம் அப்படின்ற ஒரு பயத்தை அரசாங்கம், ஒரு பொண்ணு இருப்பாங்கன்றது அவனுக்கு தெரியாதா? கரெக்ட். இல்ல இந்த காலையில மாட்டிப்போம் அப்படின்ற ஒரு பயம் வராத அளவுக்கு அரசாங்கம் மெத்தனமாக பல விஷயங்கள் நடந்து கொள்கிறதா? அதாவது ஒரு தப்பு நடந்தா நாளைக்கு நம்ம செத்தோண்டா அப்படின்ற ஒரு பயத்தை அரசாங்கம் கிரியேட் பண்ணாம விட்டுருச்சு. எத்தனை பேரை என்கவுண்டர் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி விஷயம் நடந்த பல இடத்துல என்கவுண்டர் நடந்தப்பட்டிருக்கா இல்லையா? பொள்ளாச்சி சம்பவத்துல கொடுத்துட்டாங்களா இல்லையா? ஆயுள் தண்டனை வாழும் வரையில் ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேல ஒரு கவர்மெண்டோ ஒரு கோர்ட்டோ ஒரு தண்டனைன்னா என்னங்க பண்ணணும்? சுடதான் முடியும், இல்லைன்னா ஆயுள் தண்டனை கொடுக்கணும், இல்ல தூக்குல வேற என்ன பண்ண முடியும்? இதை தாண்டி இத பத்தி யோசிக்க கூடிய மனநிலையில் கூட இல்லாத ஒரு மனிதனாக அவங்க மாறுறாங்க அப்படின்னா அது தப்பு. அந்த இடத்திற்கு அரசாங்கம் அனுமதிக்க கூடாது. அதற்கான காரணத்தை கண்டறிந்து மனிதர்களை வாழக்கூடிய ஒரு இடமாக மாத்தணும். இது வந்து அரசாங்கத்துடைய பொறுப்பு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருடைய பொறுப்புன்னு சொல்றோம். நீங்க வந்து அந்த பெண்ணுடைய ஒரு நிமிஷம், அந்த பெண்ணுடையது சரியா தவறா, அவங்க ஏன் அங்க போனாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல பேசினாலோ, இல்ல கவர்மெண்ட் வந்து சட்ட ஒழுங்கு கொடுக்கணும்னாலோ நம்ம யாரோ ஒருத்தர் மேல பழி சுமத்துட்டு போயிருவோம். இன்னைக்கு இந்த இஷ்யூ முடிஞ்சிடும். ஒரு தேசம் நல்லா இருக்கணும்னா இதை கடந்து, இது ஒரு இடத்துல நடக்கல, 2 இடத்துல நடக்கல, நைட்ல நடக்கல, பகல்ல நடக்கல, எல்லா இடங்களிலும் நடக்குது. நடக்கக்கூடியதற்கு 80% காரணம் போதைதான். அப்ப அதிலிருந்து மனிதர்களை, நம் மக்களை மீட்டு வெளியில கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும்? அதை பற்றி சிந்திப்பதுதான்
ஒரு கட்சியோடைய வேலை அதை பற்றி சிந்திப்பதுதான் தேசிய பொதுவுடைமை கட்சி இருக்கே தவிர பழி சுமத்துட்டு இவங்க தப்புங்க அவங்க சரிங்க இது மாறலுங்க அது மாறல் இல்லைங்கன்னு சொல்லிட்டு கடந்து போற ஆள் நான் கிடையாது. இல்ல உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான பாயிண்டா இருந்துச்சு. ஏன்னா கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. எப்படி போன வீடியோல வந்து கரூர் சம்பவத்துக்கு வந்து அனைவரும் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும் அப்படின்னு அஜித் சொன்னதை நீங்க மேற்கோள் காட்டின மாதிரி இந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு சோசியல் பிரச்சனையா தான் நீங்க அணுகுறீங்க. ஆமா, நான் அரசியல் பண்ண விரும்பல. இது வந்து ஒரு விஷயம் ஏன் சொல்றேன்னா, திமுக யாருக்காவது சொல்லி இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னாங்களா? ஆப்வியஸா அப்படியெல்லாம் கிடையாது. அதிமுக சொல்லிச்சா? கிடையாது. இது ஒரு தனி ஏதாவது ஒரு மனிதனுடைய கட்சி செயல். சொல்லுமா? சொல்லல. எந்த கட்சியும் அப்படி சொல்லி தராது. அப்போ இது வந்து எந்த ஒரு கட்சி மேல பழி போடுறதோ இல்ல அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் இப்படி நடந்துரும் தெரியுமா? யோசிச்சு பாருங்க கொஞ்சம். நம்ம ஏதோ பேசணும்னு நினைக்கிறோம். வெளியில எங்கேயாவது பேசினா யாராவது பாத்துருவாங்க, வீட்டுல சொல்லிருவாங்க. நம்ம அப்படி ஓரமா போய் பேசலாம் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம்ல. இந்த அளவுக்கு நடக்கும் அவங்களுக்கு தெரியாதுல்ல. அப்போ என்னுடைய காலேஜ் கிட்ட ஒரு வெளிச்சம் இல்லாத ஒரு இடத்துல ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு நாம போயிடணும்னு நினைக்கிறதுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இங்க இருக்குன்னா அது தப்பு இல்லையா? ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். குறிப்பாக அந்த போதை அப்படின்னு நீங்க சொன்னது வந்து சிந்திக்க முடியாத அளவுக்கு மக்களை வந்து மழுங்கடிக்க செய்கிறதுன்றதையும் இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆமா, நிச்சயமா. ஏன்னா இந்த ஒரு விஷயம் தான் வந்து பர்மனன்ட் சொல்யூஷன். இது அரசியல் 1000 பேசலாம். நான் அரசியல் பேசுவதற்காக கட்சி தொடங்கலைங்க. அப்படின்னா ஏதோ ஒரு கட்சியில சேர்ந்து இன்னொரு போஸ்டிங் வாங்கிக்கலாம். அது கிடையாது என்னுடைய வேலை. உண்மையில் தேசத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும். அன்னை பாரதம் ஆகச் சிறந்த பாரதம். நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன். பெண்களை தாயாக ஏன் தெய்வமாக உலகத்தில் போற்றக்கூடிய ஒரு கலாச்சாரம் நம்ம கலாச்சாரம் மட்டும்தான். வேற எந்த நாட்டிலும் கிடையாது. புரியுதுங்களா? அந்த ஒரு குற்ற சம்பவத்தில் ஈடுபடக்கூடிய மனிதர்களே தங்களுடைய தாயை எப்படி பார்ப்பாங்க? தாயா தானே பாக்குறாங்க. நான் நீங்க அனைவரும் புனிதர்களாக இருங்கன்னு சொல்லல. ஒரு புத்தியாவது இருக்கணும்ல. அப்படிப்பட்ட அரக்க குணத்தை கொடுக்கிறது அந்த போதை. அத முடிஞ்ச அளவுக்கு தடை பண்ணணும். நான் சொல்றது டாஸ்மார்க்கையே தடை பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு. முடியலன்னா கூட இப்படிப்பட்ட சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அது இது இந்த விஷயங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். இதெல்லாம் தாண்டி இந்த நிலையை தேடி மக்கள் போகக்கூடிய ஒரு சூழல் அல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கும். இதை நீங்க உருவாக்காமல் இந்த மாதிரி விஷயத்த தடுக்க முடியாது. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் நடக்கும். அவங்களுக்கு நம்ம வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருவீங்க, இல்ல சுட்டு கொன்றுவீங்க. பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு என்ன பண்ண போறோம் சொல்லுங்க? அவங்களுடைய மனநிலை யோசிச்சு பாருங்க. அந்த பொண்ணு ஒன்னும் குற்றம் செஞ்சிடல, தேச துரோகம் செஞ்சிடல, தீவிரவாதி ஆயிரல. அந்த பொண்ணுடைய வாழ்க்கை போச்சா? வாழ்நாள் முழுவதும் இந்த பிரச்சனை ஞாபகம் இருக்குமா? ஒரு சமுதாயமா நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? சரியான கேள்வி. சோ மொத்தத்துல இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பார்வை அப்படின்றதே வித்தியாசமான ஒரு பார்வையாக இருக்குது. மிக்க நன்றி சார். ஆக்சுவலா இந்த வீடியோ வந்து நான் ஆரம்பிக்கும் போது நான் நினைச்சது என்னன்னா, சட்டம் ஒழுங்கு திமுக இது வந்து நீங்க சரியா பண்ணல அப்படின்னு ஒரு ஆஸ் யூஷுவல் ஒரு அரசியல் டெம்ப்ளேட்டாக இருக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். பட் திமுகவினர் கூட இவ்வளவு டிஃபெண்ட் பண்ணாங்களான்றது தெரியாது. நீங்க வந்து அரசாங்கம் இதை நிச்சயமாக ஒவ்வொருத்தர் பின்னாடியும் போலீஸ் போட முடியாது அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து ஆணித்தரமா சொல்லியிருந்தீங்க. பட் இதற்கான ஒரு ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம் என்ன அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணாம வேற எங்கேயோ ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கத்திட்டு இருக்கோம் அப்படின்றது உங்களுடைய ஒரு முக்கியமான பாயிண்டா இருந்தது. நேர்களே, சசிகரன் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எல்லாரும் சட்டங்கள் கடுமையாகணும், தண்டனைகள் வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. சுட்டும் பார்த்தாச்சு, தூக்குல போட்டும் பார்த்தாச்சு, ஆயுள் தண்டனை கொடுத்தும் பார்த்தாச்சு. இதை விட நீங்க என்ன ஒருத்தனை கொலை பண்ற அளவுக்கே கூட நம்ம சமுதாயம் வந்து இறங்கி இருக்குது. அதையும் தாண்டி இந்த குற்றங்கள் நடக்குதுன்னா அது ஒரு சொல்யூஷன் கிடையாது. வேற ஒரு இடத்துல நீங்க போக்கஸ் பண்ணணும். நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது போன்ற இந்த போதை கலாச்சாரம் அப்படின்ற ஒரு விஷயம் மக்களின் மூளையை மழுங்கடித்து ஒரு மனிதனிலிருந்து மீண்டும் குறையாக போகும் அளவுக்கு ஒரு மனித இனத்துக்கே ஆபத்தான ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த ஒரு விஷயத்துல அரசாங்கம் போக்கஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சமுதாய புரட்சி நடக்க வேண்டும் அப்படின்றதுல சசிகரன் அவர்கள் தன்னுடைய தேசிய பொது உரிமை கட்சியின் கொள்கையாக நிறுத்துகிறார். உண்மையிலே சார் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அப்படின்றதா எங்களுடைய ஆசையாக இருக்கிறது. காரணம், இந்த வீடியோவில் அரசியல் பேசப்படவில்லை. அரசியல் பேசுவதற்கு அத்தனை ஸ்கோப் இருந்த போதும் சசிகரன் அவர்கள் இதில் அரசியல் பேசாமல் சமுதாய மாற்றத்தை முன்வைத்திருக்கிறார். மிக்க நன்றி சார். இந்த கருத்து நிச்சயமாக ஒவ்வொரு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் அப்படின்னு நம்ம இருக்கோம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி சார். நன்றி.